ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. ஒரு 6 மணி போல் இருக்கும். அப்போ வந்து மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்து பாப்பாவுக்கு கீழே வரப்போகிற வண்டிங்கெலாம் வந்து வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு அண்ணா வந்து சோளம் விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு கீழே தான் வந்து ரெகுலராக போவாங்களே. அவங்க தள்ளு வண்டியில் வந்து எல்லா சோளமுமே வந்து சேல் ஆகிடுச்சு. ஒரே ஒரு சோளம் மட்டும்தான் இருந்துச்சு. பாப்பா வந்து அந்த சோள வண்டியை பார்த்துட்டு கையை காமிச்சிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என்னடா இவ கையை காமிச்சிட்டே இருக்கலாம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். கீழே வந்து தள்ளு வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் வந்து அவங்கள கூப்பிட்டேன். சரி ஒன்று தான் வச்சுருக்காங்களே, சரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூப்பிட்டேன். அவங்க காதில் விழல போல், அவங்க மட்டும் போயிட்டே இருந்தாங்க. சரி நான் 4th ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி போகிறதுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி உன் பொண்ணு வந்து சோளத்தை பார்த்துட்டு ஒரே அழுதுகிட்டே இருக்கிறா, இன்றைக்கி வரக்குள்ளே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவரும் வந்து இல்லை இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, நான் நாளைக்கு காலைல வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. இது இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு வரக்குள்ளே வந்து சோளம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை பாப்பா பார்த்த உடனே பச்சை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ வயிறு வலிக்குமான்னு சொல்லிட்டு 3 உரிச்சிட்டு டக்குன்னு வந்து 3 விசில் விட்டு பாப்பாவுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். கொஞ்சமாக தான் சாப்பிடுவாளே. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சோளம் அவிச்சு இதை வந்து கொடுத்தேன். அவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. எதையுமே வந்து எங்களுக்காக தான் வாங்கிட்டு வருவார். அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நாட் இன்ட்ரெஸ்டடு. அதுக்கப்புறம் அவர் லஞ்சு சாப்பிட்டு வந்து போயிட்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சோளம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய், தேங்க்யூ.